பாப்பா அப்படியே யூரின் போயிட்டே இருப்பாங்க, நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் நான் இனிமே காலையிலயும் சாப்பிட மாட்டேன், மதியமும் வீட்டுல சாப்பிடுறது கிடையாது சார். நான் போனோடனே இவங்க சமைப்பாங்க, நான் வர சொல்ல பாத்திரத்தை அப்படி குமிச்சு போட்டுவாங்க, நான் வந்து கழுவணும். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா? அவங்க தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரீல்ஸ்ல பாப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். நீங்க பேச்சுக்கா சொல்றீங்களா உண்மையிலேயே? சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்டே கேளுங்க சார். நான் அப்பதான் சார் லைன்ல கை வச்சுக்கிட்டு இருப்பேன், மெயின் லைன்ல. நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், வீட்டுக்கு வா அப்படிம்பாங்க. எதுக்குமா அப்படின்னு கூப்பிடுவேன். உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, வீட்டுல வந்து அவளை பாது, நான்லாம் பார்க்க மாட்டேன், நான் செல்லு தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க சார். அப்படி எப்படி சொல்லுவாங்க ஒரு அம்மா? கேளுங்க சார். அடுத்து ஒரு 6 மணிக்கு மேல போன் அடிச்சிட்டாங்கன்னா செத்துலாம் போல தோணும் சார். ஏன் எதுக்கு இப்படி தோணும்? போன் அடிச்ச உடனே ஒன்னால நான் குளிக்கல, செத்துலாம் போல இருக்கு, எப்பவும் வீட்டுக்கு வருவ, உன் பிள்ளை நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்கு, வந்து தூக்கிட்டு போவோம் பிள்ளை அப்படிம்பாங்க சார். வந்து பார்க்க சொல்ல பிள்ளைக்கெல்லாம் அங்கங்க தடுப்பு தடுப்பா இருக்கும் சார். பார்க்கவே மாட்டாங்க. நைட்டு நான் தான் சார் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு, பால்ட்ட பால் அடைச்சி. நைட்டு மேடம் எந்திக்க மாட்டாங்க, ஏன்னா காலைல இருந்து வேலை பார்க்காங்களா, ரீல்ஸ் பார்க்காங்கல்ல, அதனால நைட்டு எந்திக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு சொந்தது வந்து கோயம்புத்தூர், எனக்கு வந்து திருநெல்வேலி. அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்காண்டி நான் எல்லாமே மாத்திக்கிட்டேன்.